ஹலோ நண்பா நண்பீஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐயா ஸ்டாலின் வந்து நேற்று நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அதில் முக்கியமாக பேசப்படுற வாக்குறுதி, அதாவது திமுக கட்சிக்காரங்க மட்டும் பேசப்படுற வாக்குறுதி என்னன்னா, 18 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை விதிக்கும் சட்டம் கொண்டு வரப்படும். இதெல்லாம் சின்ன பசங்க கூட நம்ப மாட்டாங்க. இந்த 2026 பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்துச்சு. அதை முக்கால்வாசி பேர் திமுக கட்சிக்காரன் தான். அதுக்கு நீங்கள் என்ன சட்டம் கொண்டு வந்தீங்க, என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்க? கட்சியிலும் நிற்கவும் இல்லை. 2 வயசு ஒரு சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டுட்டான். அதுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி மறுபடியும் நீங்கள் திமுக கட்சிக்கு வந்து இந்த மாதிரி சட்டம் கொண்டு வரப்பீங்க? போலியான வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்துறதுக்கு. மக்கள் இந்த தடவை முட்டாள் இல்லை, திருந்திட்டாங்க. இந்த தடவை தளபதி விஜய் சிஎம் ஆகிறதுக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் மாற்றத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி போலியான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி மறுபடியும் ஆட்சிக்கு வரலான்னு நினைக்கிறது கனவு தான். யாருமே நம்ப மாட்டாங்க. சின்ன பசங்க கூட கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு சின்ன பசங்க கூட ஒரு தெரிஞ்சிருக்கும், இந்த ஆட்சி வந்தால் மறுபடியும் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சின்ன பசங்க கூட தெரிஞ்சிருக்கும். அதனால் தளபதி விஜய் தான் சிஎம் ஆகாது, கண்டிப்பாக நடக்கும்.